எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல அவல் வெண்பொங்கல் பார்க்க போறோம். பொதுவா விரத நாட்கள்ல அவல்ல நீங்க ஏதாவது பலகாரம் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப பெஸ்ட்டு. அத பொங்கலா செய்யறப்ப உங்களுக்கு ஒரு சாத்வீகமான உணவு, பாசிப்பருப்பு சேர்க்கிறப்ப நமக்கு உபவாசம் இருந்தாலும் வயித்துக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. இது கூட நானு கொத்சு பண்றேன். ஆனா இந்த கொத்சு அப்படிங்கிறது முழுக்க விரதம் இருக்கிறப்ப சாப்பிடாதீங்க. வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். அமாவாசை, மகாலயபட்சம், சிரார்த்தத்துக்கு மொத நாள் நம்ம ஒரு பொழுது இருக்கிறப்ப நைட்டு டிஃபன் சாப்பிட்றப்ப இந்த மாரி ஒரு வெண்பொங்கலோ, இல்ல வேற ஏதாவது டிஃபனுக்கு இந்த மாரி குட்ஸ் வச்சு நம்ம சாப்பிடலாம். இத ஒரு காம்பினேஷனோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவல் வெண்பொங்கல், இந்த குட்ஸ் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அவல் வெண்பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். பொதுவா நம்ம அரிசியில நம்ம வெண்பொங்கல் பண்ணுறப்ப 1 கப்பு பாசிப்பருப்புனா 1 கப்பு அரிசி எடுத்துக்கணும். இது ஏன் நம்ம அவல் வச்சு பொங்கல் செஞ்சோம்னா 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப்பு கெட்டி அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் அவல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பேப்பர் அவல் எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு 3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நிறம் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இருக்கக்கூடாது. லேசாக நிறம் மாற ஆரம்பிக்குது. இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்து நல்லா ஒரு 2, 3 முறை நல்லா தண்ணியில் அலம்பிடலாம். அலம்பிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். பாசிப்பருப்புலேயே 2 வகை உண்டு. ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். நீங்கள் பெரிய அளவு பாசிப்பருப்புன்னா அவசியம் நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் வச்சுட்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தாராளமாக. எல்லாமே விரத நாட்கள் சில பேர் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணுவாங்க. மிளகு தூள் சேர்க்க போகிறேன். ஏன்னா முழுசாக நம்ம மிளகு போட்டோம்னா வெண்பொங்கலை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் பாசிப்பருப்பு வேக வைக்கிறப்பே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். லிட்டு போட்டு மூடி விசில், அதாவது வெயிட் வச்சு சிம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் நம்ம குழைய வேக விடலாம். இந்த பாசிப்பருப்பு வெந்துன்னு இருக்க டைம்லேயே கொத்சு பண்ணுறேன் அப்படின்னு. இந்த கொத்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளி எடுத்துட்டுருக்கேன். அதை ஆல்ரெடி நான் வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த மாதிரி கொதிக்க வச்சா உங்களுக்கு நிறைய பல்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம 3 கப்பு கெட்டி அவல் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை பெரிய ஒரு பேசனில் போட்டு நல்லா 3 முறையாவது தண்ணியில் நல்லா தேய்ச்சி அலம்பி எடுக்கணும். ஏன்னா கெட்டி அவல் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்குகள் இருக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி 3 தடவை நம்ம அலம்பிடலாம். அதுவும் நல்ல தண்ணியில் அலம்புங்க, குடிக்கிற தண்ணியில் அலம்புங்க, டேங்க் தண்ணியில் அலம்பாதீங்க. ஏன்னா அவல் பொறுத்த வரைக்கும் தண்ணி விட்டோன்னே அது நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற வைக்கிறேன்னு. அந்த அவல் மேலே லேசாக தண்ணி நிற்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு அதிகமாக தண்ணி எடுக்க வேண்டாம். இது 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியே தெரியாத அளவுக்கு ஊறிடும். இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு வெந்திருக்கு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அந்த கொத்சு ரெடி பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், வைகுண்ட ஏகாதேசி போல் முழுக்க விரதம் இருக்கிற நாட்களில் ரொம்ப அதிக அளவு உப்பு காரம்லாம் சேர்க்கக்கூடாது, புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிடுங்க. புளிக்கரைசல் பாருங்கள் வெந்நீரில் நல்லா நான் அதை நல்லா ஊற வச்சதுனால சக்கையாக எவ்வளோ கடைசி மேக்ஸிமம் முடியுமோ அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கரைச்சி நல்லா ஒரு கிண்ணம் முழுக்க எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து பாசிப்பருப்பு வறுத்த வாணலிலேயே ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். வெறும் பச்சை மிளகாலே செய்கிறதா இருந்தால் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன். நல்லா இதெல்லாம் பொரியட்டும். கடைசியாக கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தாளிதம்லாம் நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்ச புளியை அப்படியே சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கொத்சு அடிக்கடி செஞ்சு பாருங்கள். வெண்பொங்கல் மட்டும் கிடையாது, செட் தோசை, ட்ராவல் பண்ணால் சப்பாத்தி கூட நீங்கள் எடுத்துன்னு போகலாம். நான் உட்டன் ஸ்பூனாக இருக்கிறதுனால ஏந்தலாக இருக்குது. அதனால் அதில் நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சுன்னு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை நான் தண்ணியில் கரைச்சிக்கிறேன். புளிக்கரைசல் நல்லா ஒரு 3/4 கப்பு இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம காரம்லாம் சேர்க்கணும். இதுக்கு நான் சாம்பார் பொடி போட்டதுனால தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த சாம்பார் பொடியிலேயே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி இருக்குது, மிளகாய் இருக்குது. கண்டிப்பாக நம்ம
2 டீஸ்பூனாவது வெல்லம் சேர்க்கணும். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்வீட் இருந்தால் பிடிக்காது. அதனால் ஒரே 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்வீட் வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்தா நல்லா உப்பு, புளிப்பு, காரம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாம்பார் பொடி வறுத்து அரைச்சதுனால கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. சாம்பார் பொடி, வெல்லம் எல்லாம் சேர்த்தோன்னா அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா? இன்னுமே கொஞ்சம் நல்லா காணணும் இந்த கொத்து அப்படிங்கிறனால இந்த கரைச்சி வச்ச அரிசி மாவில் நல்லா அதுலேயுமே ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி நிறைய சேர்த்துருக்கேன். ஏன்னா திரும்பவும் நமக்கு கொதிக்கிறப்ப திக்காயிடும். ஒரு கிண்ணம் நிறைய எனக்கு இந்த கொத்து கிடைக்கும். நல்லா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே நாளே நமக்கு இதை செலவழிச்சிடணுங்கிறது கிடையாது. நல்லா இந்த அரிசி மாவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் பாருங்கள். நல்லா அந்த அரிசி மாவு வந்தவுடனே அப்படியே பளபளன்னு இருக்குது. இதை ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போ வேறு ஒரு சின்ன வாணலியில் கடலை எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். முழுக்க நீங்கள் நெய்லையும் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கடலை எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஜீரகம் நல்லா முழுசாகவே இருக்கிற மாதிரி மிளகு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு வேகிறப்ப மிளகு தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, துருவின இஞ்சி கொஞ்சம். இதில் விரத நாட்களில் நீங்கள் சில பொருட்கள் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு 3 கப்பு தான் நான் தண்ணி விட்டேன். இன்னும் 1 கப்பு நீங்கள் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த தாளித்த எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். இது கூட பாருங்கள், அந்த சூடாக இருக்கிற வாணலிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற அந்த எண்ணெய், நெய் எல்லாம் உங்களுக்கு தண்ணியோடு சேர்ந்து இந்த பாசிப்பருப்போடு சேர்த்தாச்சு. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொதிச்சுன்னு இருக்கப்பே இப்போ நான் சிம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா 10 நிமிஷம் ஊறின்னு இருக்க அந்த அவலை அந்த தண்ணி கூடவே சேர்த்துடணும். இதுக்கு மேலே அதிகமாக நான் தண்ணி சேர்க்கலை. கொஞ்சம் இப்படி கிளறப்பே லேசாக தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இதை திரும்பவும் ரொம்ப நேரம்லாம் நம்ம சுட வைக்கணும்னு இல்லை. 2 நிமிஷம் நம்ம இதை அடுப்பில் சிம் ஃப்ளேமில் மூடி வச்சாலே போதும். இதை விட இன்னுமே உங்களுக்கு நீர்க்க வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக இது மாதிரி கிளறப்பே ஒரு 1/2 கப்பு தண்ணியை விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே கன்சிஸ்டன்சி இருக்கும். நான் இப்போ தட்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இலகலாக இருக்குன்னு. ஆனால் 1/2 மணி நேரத்தில் இது ரொம்ப திக்காகிடும் பாசிப்பருப்பு சேர்த்ததுனால. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாட் பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சூடாக வச்சு சாப்பிட்ருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் நெய் விட்டுருக்கேன். இந்த கொத்து போடுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விரத நாட்களில் ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. மற்ற நாட்களில் இந்த மாதிரி கொத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லா விதமான வெண்பொங்கலுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கோதுமை ரவையில் வெண்பொங்கல் காமிச்சிருக்கேன். சிறுதானியத்தில், அரிசியில் எல்லா விதமான வெண்பொங்கலுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் எப்பெல்லாம் விரதம் இருக்கிறீங்களோ இந்த மாதிரி ஒரு அவல் பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாத்வீகமான, உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாத இந்த வெண்பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.